இப்படி இருக்கேன்னு நான் கேட்க வரல. ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற யோசனை தான் ஐஷு எனக்கும். ஆமா அண்ணி, என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கு சின்ன தம்பி ரொம்ப அனுபவிச்சுட்டான். எங்கேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுல இருந்து ஈஸியா வெளியில வர வழி எவ்வளவோ இருக்கு. ஆனா அத பத்திலாம் நாம யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பட்டிக்காட்டுக்காரியோட சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கோம். இல்ல அண்ணி, ஒரு வகையில நீங்க சொல்றது கூட சரிதான் அண்ணி. ஆனா நாம எல்லாருமே எங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா முன்னாடி, அவர் எடுக்கிற முடிவுகள் முன்னாடி தான் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம்னு முடிவு பண்றதுக்குள்ள அவரு முந்திக்கிறாரு. எல்லாரும் மொத்தமா கஷ்டப்படுற மாதிரி ஒரு முடிவை தூக்கி போடுறாரு. டோட்டலா நம்ம ஆஃப் ஆயிடுறோம். தோ இந்த மல்லி விஷயத்துல கூட அவரு தானே இப்படி பண்ணாரு. உண்மைதான் ஐஷு. மாமா பட்டுன்னு ஏதோ ஒன்னு சொல்லிடுறாரு. அத்தையும் அடுத்த ஸ்டெப் போக முடியாம நின்னுடுறாங்க. அண்ணி, இந்த மல்லி எல்லாம் இவ்ளோ பேச விட்டுருப்போமா அண்ணி? இதெல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிய போற டிராமா தான் ஐஸ்வர்யா. யோசிப்போம், யோசிச்சு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்போம். படிக்கவே படிக்காத அந்த மல்லி இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறானா? நாம யோசிக்க கூடாதா? என்ன யோசிக்கணும்? அவ கூட சரிக்கு சமமா நின்னு சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. தோ இப்ப கூட தூங்குற விஷயத்துக்கு அவ கூட மல்லு கட்டி நின்னதே எனக்கு அசிங்கமா போயிடுச்சு. ஆமா சூர்யா, ஐஷு தனியா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா. நான் வந்ததுனால தான் கொஞ்சம் தெளிவானா. எங்க தெளிவானா? இன்னும் அப்படியே மூடியதானே இருக்கா? ஐஷு, அவ ஏதோ சர்டிபிகேட் கதை விட்டுட்டு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இப்போ அந்த சர்டிபிகேட் காப்பி உன்கிட்ட இருக்கு. ஏதோ போய் எடுத்தேன், அதை வச்சு என்னென்ன பண்ண போறேன்? பண்ணதான் போறோம். லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். நீ எடுத்த போட்டோவை அவனுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். அவன் செக்அப் பண்ணிட்டு டீட்டெயில் சொல்லிடுவான். அப்படி அவன் என்னங்கிறத முதல்ல சொல்லட்டும். அப்புறம் இருக்கு அந்த வெள்ளை எலிக்கு. சூர்யா, லோக்கல் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பேசி ஏற்காடு மேட்டரை எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் அவன் சொல்லட்டும். தேவைப்பட்ட அவனையே ஏற்காடு கூட்டிட்டு போயிட்டே வந்துடலாம். தேங்க்ஸ்ண்ணே. எனக்காக கூட நான் கவலைப்படலன்னு. பாவம் சின்ன தம்பி, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்னு. புரியுதா ஐஷு? எல்லாமே சரியாயிடும். வெயிட் பண்ணு. அது வரைக்கும் கொஞ்சம் அலாமா இருக்கணும். சரியா? Yeah. Yes, that's fine. Sure. நாளைக்கு சேம்பர்ல மீட் பண்ணலாம். Okay, thank you. Yes, come in. அக்கா, பொன்னி, வா உட்காரு. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? I'm always good. என்ன சூர்யா? ப்ராமினன்ட் யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சூர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அப்பா அம்மா கிட்ட தொழில் கத்துக்கிட்டு கம்பெனியில இப்ப நல்லா இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்றாங்க. சீக்கிரமா உன்னை இண்டிவிஜுவலா ஒரு பெரிய பிசினஸ்மேனா பார்க்கணும். ஷூர் ஆண்டி, நிச்சயமா. தட்ஸ் தி ஸ்பிரிட். அப்புறம் பொன்னி, ராணி எனக்கு ஃபோன் பண்ணா. உன்னுடைய சிஸ்டர் மாயாவோட கிட்னாப் கேஸை பத்தி என்கிட்ட சொன்ன. உனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லு. அப்பாவை சந்தேகப்படுறாங்கக்கா. ஏன் மிஸ்டர் வேலுச்சாமி இந்த கிட்னாப்ல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரா?
அக்கா என்ன நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? பயப்படாத. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங் ஐம் ஆஸ்கிங். உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியும், ஆனா போலீஸுக்கு தெரியுமா? அவங்க சந்தேகப்படத்தான் செய்வாங்க. சந்தேகம் பட்டாதானே போலீஸ். ஏன் என்கிட்ட கேஸ் கொண்டு வர எல்லா கிளைண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நான் சந்தேகப்படுவேன். என்னுடைய விசாரணை அவங்க கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எனிவே டோன்ட் வரி. மாயா கிடைச்சிட்டா உங்க அப்பா மேல இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆமா, மாயா கிடைச்சிருவாள்லக்கா? அது எப்படி கிடைக்காம போயிடுவா? கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்த்துடுறேன். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அது ஆண்டி, என்னோட சந்தேகம் மாயா சித்தி மேலே தான். வாட்? மாயா மேலேயே டவுட்டா? வெரி இன்ட்ரெஸ்டிங். எதனால சந்தேகம் சூர்யா? ஆண்டி, மாயா சித்தி பிளான் பண்ணி ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்னாப் கூட எங்களை பழி வாங்குறதுக்காக ஏன் இருக்கக்கூடாது? குட் பாயிண்ட். ஆனா அப்படி இருக்க சான்ஸ் இல்ல சூர்யா. ஒருவேளை மாயா அப்படி பிளான் பண்ணியிருந்தா அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்க ஃபேமிலி மேல ரொம்ப சிவியரா இருந்திருக்கும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. சோ நோ டவுட், இது ஒரு நிஜமான கிட்னாப்பிங் தான். ஒண்ணு வேணா நடந்திருக்கலாம். தன்னை அறியாம தானே குழி வெட்டி இந்த கடத்தலுக்குள்ள மாயா மாட்டிருக்கலாம். லெட்ஸ் திங்க் டீப்லி இன்டு திஸ். அக்கா, மாயாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுக்கா. உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் அவ்வளோ கெடுதல் பண்ணிருக்கா. அப்படி இருந்தும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பாரு. இந்த அன்பு அவளை காப்பாத்தும். சந்திரா தானே பேரு? ஆமா மேடம். மாயா உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 2 மாசமா தான் தெரியும். நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உன் இடத்துல வேற யார் இருந்தா? பார்கவின்னு என் ஃப்ரெண்டு தான் இருந்தா. அவ கல்யாணம் பண்ணி ஃபாரின் போயிட்டதுனால என்னை இங்க ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போனா மேம். சோ நீ வந்த இந்த ஷார்ட் பீரியட்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்படி நான் கேட்டதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப சொல்லுங்க, மாயா ஃபேமிலியோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க? நார்மலா தான் மேடம் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியாத புதுசா யாராவது மாயாவை வந்து சந்திச்ச சம்பவம் ஏதாவது இருக்கா? பொதுவா அந்த வாரம் முழுக்க மாயா கிட்ட ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது தெரிஞ்சதா? குறிப்பா சொல்லணும்னா அவங்க ஃபேமிலியில இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இல்ல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடியோ ஏதாவது டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா? அப்படிலாம் இல்ல மேம். கோயிலுக்கு போகும்போது எப்படி இருந்தாங்க? நல்லபடியா சொல்லணும்னா ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க. சந்திரா, மாயா வீட்டு பக்கத்திலேயே பெரிய பூக்கடை எல்லாம் இருக்கு. அங்க மாலை ஆர்டர் பண்ணாம போற வழியில கடையில இருந்து எதுக்கு ஆர்டர் பண்ணும்?
அது கோயிலுக்கு பக்கத்துல தானே மேம் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல மாலை வாங்கிட்டு போனா வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ஆ, அதான். வீட்ல இருந்து கோயில் வரைக்கும் ஜஸ்ட் 40 மினிட்ஸ் ட்ராப் தான். அந்த 40 மினிட்ஸ்ல மாலை வாடிடுமா? என்ன பதில் தெரியலையா? இட்ஸ் ஓகே. இதெல்லாம் நியாயமா போலீஸ் கேட்க வேண்டிய கேள்வி. ஓகே, தட்ஸ் ஆல் சந்திரா. நீ போலாம். ஓகே மேம். சந்திரா, மேம். தேவைப்பட்டா நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுவேன். ஓகே மேம். ரொம்பவே டேர் லேடியா இருக்காங்க. இவங்க கிட்ட காளி மேட்ரை சொல்லியிருக்கலாமோ? ஆனா அப்படி சொல்லியிருந்தா நம்ம மாயா மேடம் பேரு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். எப்படியும் மேடமை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஏன் காளி மேட்ரெல்லாம் சொன்னேன்னு வருத்தப்பட்டாங்கன்னா, அதனால சொல்லாம விட்டதே ரொம்ப நல்லது. வாணி மேடம், ஏதோ கிட்னாப் கேஸாம கமிஷனர் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு. என்ன டீட்டெயில்ஸ் வேணும் மேடம் உங்களுக்கு? செல்போன் டிரான்சாக்ஷன் டேட்டா கொஞ்சம் தேவைப்படுது. லொகேஷன், டேட் அண்ட் டைம் சொல்லுங்க மேடம். லாஸ்ட் 16th ஃப்ரைடே வேதா நகர்ல மார்னிங் 10:30 to 11 ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல 3 டவர் இருக்கு, 4 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். வேதா நகர் பெரிய பூக்கடையை கிராஸ் பண்ணி எத்தனை அவுட் கோயிங் கால்ஸ் போச்சு, எத்தனை இன்கமிங் கால்ஸ் வந்துச்சுன்னு டேட்டா எனக்கு கொஞ்சம் வேணும். $98,648 கால்ஸ் மேடம். ஓகே ஓகே. அந்த ஏரியாவில் ஒரு கிரைம் நடந்திருக்கு, கிட்னாப்பிங். பொதுவா கிட்னாப்பர்ஸ் அதிக நேரம் பேச மாட்டாங்க, மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுவாங்க. அதனால 30 செகண்ட்ஸ்ல முடிஞ்ச கால்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? ஒய் நாட், வெயிட் பண்ணுங்க மேடம். நியர்லி 16,000 கால்ஸ் மேடம். சரி. வேதா நகர்ல நிரந்தரமா குடியிருக்கிறவங்களை விட்டுடுங்க. புது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா எத்தனை கால்ஸ் ட்ராக் ஆயிருக்கு கொஞ்சம் அத பாருங்க. 1 செகண்ட் மேடம். 48 நம்பர்ஸ் மேடம். ஓ ஓகே. அந்த ஃபோன் நம்பர்ஸ் யார் பேர்ல இருக்கு? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் மெயில்ல அனுப்புறீங்களா? ஷூர் மேடம். தேங்க்யூ. ராஜாராம். ராஜாராமுக்கு வேதா நகர்ல இருந்து 2 கால் வந்திருக்கு. என்னவா இருக்கும்?
கொஞ்சம் கண் அசந்திருந்தா கூட டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கும். பரவாயில்ல, இந்த கெட்டவன் பக்கமும் ஆண்டவன் அப்பப்ப கூட நிக்கிறான். என்னங்க யாரும் இல்லாத ரூம்ல தனியா தனக்கு தானே பேசிக்கிறீங்க? அதுவும் நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. ஆஃப் ஆயிட்டேனா? அப்படிலாம் இல்லை. நான் ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தேன், ஒரு 3 வரி பாடிட்டேன். 4வது வரி பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம டக்குன்னு கதவு திறந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஆ, என்ன சொன்னீங்க? யாரோவா? யாரோ நினைச்சு ஜெர்க்கான பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டேன். ம், ஆமா, நீ கதவை உடைச்சிட்டு வர்ற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமா? ஆமா ஆமா, முக்கியமான விஷயம்தான். வாணி அக்காவை போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம ஐஷு விஷயமாவும் அப்புறம் மாயா கடத்தல் விஷயமாவும் உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. இரு, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. யாரு வாணிக்கா? ஆ, யாரு வாணி அக்காவா? நம்ம ராணி அக்காவோட அக்கா. ஓ, ராணி அக்காவோட அக்காவா? ஆ, அது சரி. அது எப்படி நீங்க வாணி அக்காவை மறப்பீங்க? அது எப்படி மறப்பேன்? நீ சடனா வந்து வாணிக்கானா எனக்கு என்ன தெரியும்? இப்ப சொன்னேன்ல ராணி அக்காவோட சிஸ்டர்னு, டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டேன்ல. மத்தபடி வாணி அக்காவை போய் எனக்கு தெரியாம இருக்குமா? அவங்க கூட எவ்வளவு பெரிய லாயரு, அவங்கள போய் யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு. அவங்க லாயர்னு எனக்கு தெரியாதா என்ன? அவங்க லாயரா இருக்கவும் தானே மாயா கேஸ் விஷயமா பேசுறோன்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னா, அவங்க ஆபீஸுக்கு நான் போனது இல்லையா, அதனால அவங்க ஆபீஸ் எங்க இருக்கு என்ன இதுன்னு தெரியல. ஆமால, இது வரைக்கும் நீங்க அக்காவோட ஆபீஸ்க்கு போனது இல்ல. நான் ஒண்ணு பண்றேனே, உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க காலையில அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி. திரும்பவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காம ஒழுங்கா நேரத்துக்கு தூங்குங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டேன். வாணி, லாயர், மாயா கேஸ் என்னமோ இடிக்குதே. இந்த ராஜாராம் வாணியை பத்தி டைரியில ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லையே. ஆனாலும் மாயா அப்பவே சொன்னான், எல்லா விஷயத்தையும் டைரியில எழுதி வச்சிருக்க முடியாது, அப்படி டைரியில எழுதாத ஒரு விஷயம் வரும், அப்ப நீ மாட்டுவேன்னு. சொன்னபடியே மாட்டி இருப்பந்தான். ஆனா எஸ்கேப் ஆயிட்டு காலியாச்சு. சம்பந்தமே இல்லாம நம்மள எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? சரி, நம்மளே காட்டி கொடுத்துக்க வேணாம், இயல்பா இருப்போம். வாங்க. சாரி, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இல்ல, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சு வந்து. முன்னெல்லாம் இந்த 5 மினிட்ஸ்ல உங்க கம்பெனி பிசினஸ் நீங்க கணக்கு போட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மாற்றம் ஒன்றே மாறாது. இப்படிதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கன்னு பொண்ணு என்கிட்ட சொல்லுவோம். நான் உங்க கட்சி தான். எப்பவுமே ஒர்க் ஒர்க் ஒர்க்னு இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது நல்லதுதான். நீங்க ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களா? இது டிபிக்கல் பழைய ராஜாராம் தான்.
டைம் போயிட்டு இருக்கு, பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்றீங்க. பாயிண்ட்டுக்கு வர்றது நல்லது தானே. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு போயிடலாம். ம், தாராளமா. சிம்பிளா 3 கொஸ்டின்ஸ் தான். பதில் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். கேளுங்க. மாயாவை பொன்னி கடத்திருப்பான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? பொன்னி மேல மட்டும் இல்ல, மிஸ்டர் வேலுசாமி மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. அது போலீஸ்காரங்க விசாரிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 பேருக்கும் மோட்டிவ் இருக்குல்ல, அதனால தான். ஆக்சுவலா ராஜாராம், எனக்கு உங்க மேல தான் சந்தேகம். உங்களுக்கும் மோட்டிவ் இருக்கே. பொன்னியோட சொத்து பாதி மாயாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. பொன்னியோட சொத்து உங்க சொத்து தானே. அதனால நீங்க ஏன் மாயாவை கடத்திட்டு போய் வச்சிருக்க கூடாது?